தாம்பரத்தில் 4 கோடி ரூபாய் சிக்கிய வழக்கில் நகைக்கடை உரிமையாளர் மூலம் மத்திய அரசு பணி ஒப்பந்ததாரர்கள் ஹவாலாவாக பண பரிமாற்றம் செய்திருப்பதாக சிபிசிஐடி போலீசார் விசாரணையில் தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்கள். தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் சிக்கிய வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் தங்களுடைய விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். 4 கோடி ரூபாய் பணத்தை நகைக்கடை உரிமையாளர் மூலம் மத்திய அரசு ஒப்பந்ததாரர்கள் ஹவாலாவாக பரிமாற்றம் செய்திருப்பதாக சந்தேகம் எழுந்திருக்கிறது. அது தொடர்பாக சிபிசிஐடி விசாரணை தீவிரம் நடத்தி வருகிறார். குறிப்பாக இந்த வழக்கில் ரயில்வே கேண்டீன் உரிமையாளராக இருக்கக்கூடிய ஈரோட்டைச் சேர்ந்த முஸ்தபா என்பவருக்கு சம்மன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேரில் விசாரணைக்கு இன்று ஆஜராகும்படி உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நகைக்கடை உரிமையாளராக இருக்கக்கூடிய பரத் என்பவரிடமும் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த 4 கோடி ரூபாய் என்பது சட்டவிரோத பண பரிமாற்றமாக நடந்திருக்கலாம் என சந்தேகம் எழுந்திருக்கிறது. அது தொடர்பான விசாரணையை சிபிசிஐடி போலீசார் தீவிரப்படுத்தியிருக்கிறார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.